பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனு ட்ராக்கே தெரியல. இன்னுமே பயமா தான் இருக்கு நிறைய பேருக்கு பாண்டிச்சேரியில. எந்த மரம் எப்ப சாஞ்சு விழுவும்னு தெரியல. பாருங்க எப்படி கிடக்கு பாருங்களேன், ஃபுல்லா நொறுங்கி விழுந்து போய் கிடக்கு. கார் வந்து நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க, உள்ள வந்து கண்ணாடி உடைஞ்சிருக்குதா என்ன ஏதுன்னு தெரியல. ஓகே, மாடு இந்த பக்கம் வந்துருச்சு. ஐயோ ஐயோ, ஃபுல்லா இதுக்குள்ள விழுந்துருச்சுங்க, வாய்க்காக்குள்ள விழுந்துருச்சு. பிளாட்ஃபார்ம் எல்லாம் உடைச்சிக்கிட்டு ஒரு ஹோட்டல் மேல போய் வந்து விழுந்துருக்குது மழை. மிலிட்ரி வண்டி பாருங்க, ஏபிஎஸ் பஸ் 14 போட்டிருக்கு பாருங்க. ஃபுல்லா பேரிடர் மீட்பு குழு தான். சுத்தமா ஐயோ அங்க பாருங்க, அதுல இருந்து ஒரு மட்டை கீழே வந்து விழுந்துருச்சு. சொல்லி நான் வாய மூடல, கடவுளே வாய வச்சாலே ஏதாவது ஆகுது. 11 மணிக்கு வந்து வீட்டு மேல விழுந்துட்டு அந்த மரம். 11 மணிக்கு இந்த மரம் வீட்டு மேல விழுந்துச்சா? வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கமா எல்லாரும் எப்படி இருப்பீங்கன்னு கேட்பேன். இன்னைக்கு அதை கேட்கறதுக்கு கூட நேரம் இல்ல. நம்ம இப்ப எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சல் புயல் ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாண்டிச்சேரி பீச்ல தான் நின்றுட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் நிக்கிற இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம பெஞ்சல் புயல் இருக்கு. மழை பிச்சுக்கிட்டு இருக்குங்க. நேத்து சாயந்தரத்துல இருந்து மழை ஒரு நிமிஷம் கூட விடல. கடல் அலையை பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, அலையோடைய ஆக்ரோஷம் உங்களுக்கு தெரியுதா? எப்படி இருக்கு பாருங்க. செம்ம ஹைட்டா வந்து எழும்பி வருது அலை. அப்படியே நீங்க அந்த பக்கம் அப்படி பாருங்களேன். அப்பாடி, உங்களுக்கு தெரியும் நல்லா வெள்ளேர்னு எவ்வளவு தூரத்துல இருந்து லைனா தெரியுது பாருங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து அலை அடிக்குது. இங்க பாருங்க, இப்ப நீங்க பாக்குறது வந்து ஓல்டு ஹார்பர் பாண்டிச்சேரியில. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல நம்ம போட்டிருக்கோம். அந்த ஓல்டு ஹார்பர்ல தான் இப்ப 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏத்திருக்காங்க. நம்ம காட்டினது வந்து 2வது 3வது தான் நம்ம காட்டினோம். ஆனா இப்ப வந்து 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏத்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம அண்ணன் வீடு இங்க இருக்குன்றதுனால நம்ம வந்து இப்ப வீடியோ எடுத்து போடுறோம். பாண்டிச்சேரியுடைய நிலவரம் எப்படி இருக்குது, கலவரமா இருக்குதா ஓகேவா இருக்குதா அப்படின்றதுனால. பட் இதை யாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. உண்மையாவே வந்து காத்து இப்ப அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா 13 கிலோமீட்டர் வேகத்துல தான் இப்ப வந்துட்டு இருக்கு. ஆனா கிட்ட இன்னும் நெருங்க காத்து வந்து 90 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாவே கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொன்னு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஏன்னா வெளியில இருக்கிறவங்க பாண்டிச்சேரி எப்படி இருக்கு என்னன்னு தெரியல, உங்க ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்கலாம், இல்ல பாண்டிச்சேரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்களுக்கு இப்ப பாண்டிச்சேரி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை நிவர்த்தி செய்யணுன்ற விதத்துல தான் நான் வந்து உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறேன். உண்மையாவே செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணா மட்டும் நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. தலைவா இங்க பாருங்க, நம்ம காந்தி பீச் எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபுல்லா உள்ள வந்து அலௌடே கிடையாது. ஏற்கனவே கை கட்டிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவே காட்டியிருந்தோம். எல்லாம் மேல இருந்து வேடிக்கை பார்த்தாங்க. இப்ப அந்த வேடிக்கை பார்த்தவங்க கூட இல்ல, அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்ப புயல் வந்து கடலே வந்து தெரியல உங்களுக்கு. வந்து கடல் எங்க இருக்குது, வானம் எங்க இருக்குன்னே தெரியல பாருங்க. அந்த அளவுக்கு மேல இருந்து கடல் வரைக்கும் ஃபுல்லாவே வந்து ஒரே கலர்ல ஆயிடுச்சு பாருங்க. ஃபுல்லா வந்து பிளர் ஆயிடுச்சு. கடல் அலையும் சுத்தமா தெரியல. ஏன்னா அலை வந்து அங்கிருந்தே ரொம்ப ஹைட்டா எலும்பி வருது. எப்படி இருக்கு பாருங்களேன். வானமும் வந்து அந்த ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து கருகும்னு இருட்டிருச்சு. இங்க இருக்கிற இந்த வீடெல்லாம் பாருங்களேன். இந்த வீடெல்லாம் வந்து இப்போ டெம்பரவரியா வந்து கட்டி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சுனாமி எப்போ பாதிக்கப்பட்டதுனால இவங்களுக்கு இந்த ஊருக்குள்ளேயே வந்து பெரிய வீடெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்ல. பட் இருந்தாலும் வந்து மீனவர்கள் அதிகமா வந்து இங்க பக்கத்துலயே இருந்தாதான் போய் அதிகமா மீன் பிடிச்சிட்டு வர முடியும், சீக்கிரம் வந்து கடலுக்கு போக முடியும்ன்றதுனால இந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அதாவது ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, பெரிய மண்டபத்துல எல்லாம் கவர்மெண்ட் சொன்னதுல இப்போவே போயிட்டாங்க. இன்னமும் போகாதவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதிகபட்சம் வந்து போயிடுவாங்க. ஸோ வந்து இது மாதிரிதான் நிலவரம்ன்றதான் இருக்கு பாண்டிச்சேரியில. பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் நான் இவ்வளோ மழையில நினைச்சு புயல் காத்துல நின்று உங்களுக்காக கண்டிப்பா வீடியோ எடுத்து காட்டியே ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், அந்த ஊரை நோக்கி புயல் வருதுன்னா புயல் எப்படி இருக்குன்றது எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை பர்சனலாவே. ஸோ என்னைய மாதிரி ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து காட்டுறேன். செம்மையா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கே. இந்த வண்டி அப்படியே பாருங்க, ஃபுல்லா அண்டாவா வந்து சாப்பாடு வச்சு இந்த இடத்துல தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க சாப்பாடுலாம். ஆக்சுவலா ரோட்டோரம் இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க. இந்த மழைக்கு வந்து அவங்களுக்கு எங்க சாப்பிட்றதுன்னு தெரியாது. ப்ளஸ் இன்னொன்று, இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் தங்க வைக்கிறவங்கலாம் இருப்பாங்கல்ல, மீனவர்கள்லாம் கொண்டு போய் தங்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்றதுனால இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அவங்க டிஷர்ட் போட்டிருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, அவங்க ஃபவுண்டேஷன் நேம் என்னன்னு தெரியல. அவங்க வந்து சாப்பாடுலாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த மழையில் வந்து அவங்க ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் செய்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். நல்லா குட்டியான சமோசா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா அடிக்கிற மழைக்கு இங்கே பாருங்க, மழை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து பெஞ்சிட்டு இருக்குதுன்னு. அடிக்கிற மழைக்கு ஒரு காஃபியும் சமோசாவும் போடலான்னு வந்தாச்சு. நம்ம வந்து ஸ்ரீ சாய்ராம் காஃபி பார்ல தான் வந்து காஃபி குடிக்க போகிறோம்.
நல்லா சூப்பரா சுட சுட அண்ணன் வந்து காஃபி போட்டு கொடுத்துருக்காரு. சமோசா வேற வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு குடிச்சு பாத்துருவோமா? ஆஹா, மழையில கோழி மாதிரி நல்லா நனைஞ்சிட்டமா. மழை இந்த ரெயின் கோட் எல்லாம் போட்டிருந்தாலுமே கூட சரியான குளிருங்க. செம்மையா இருக்கு கிளைமேட்டு. சுட 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 காஃபி சூப்பரா இருக்கு. The next day. நீ வெளியே ஹாய் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? ஆக்சுவலா நேத்து தான் வந்து டே 1 நம்ம வந்து புயல் 100 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குன்னு காட்டினோம். இன்னைக்கு டே 2 வந்துட்டோம். புயல் வந்து கரையை கடந்துருச்சு. ஓரளவுக்கு வச்சு செஞ்சுட்டு தான் போயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நான் நேத்து வந்து பீச் பக்கத்துல நின்று வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். பீச் எப்படி இருக்கு பாருங்க. 100 கிலோமீட்டர் பக்கத்துல பீச் அப்படி சூறாவளி காத்தோட இருக்குன்னு. ஆனா சத்தியமா எனக்கு இன்னைக்கு பீச்சுக்கு போக முடியல. ஏன்னா இங்க இருக்கிற ரோடே வந்து பீச் மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாண்டிச்சேரி எல்லா ரோடுமே ஃபுல்லாவே தண்ணி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு ஏரி கரையில தான் நின்றுகிட்டு இருக்கிறேன். அப்படியே இந்த ஏரிக்கரையை கொஞ்சம் பாருங்களேன். ஆக்சுவலா இந்த ஏரிக்கரை பாத்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு பள்ளமா இருக்குங்க. தண்ணி வந்து 10 அடிக்கு கீழே தான் இருக்கும். இந்த ஆகாய தாமரை எல்லாம் வந்து நம்ம 10 அடி இறங்கி போனாதான் போய் பறிச்சுட்டே வர முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நேத்து அடிச்ச இந்த ஒரு நைட்டு மழையையும் புயல்லையும் இந்த ஆகாய தாமரை ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு வந்து ஒதுங்கி இப்படி நிக்குது. 10 அடிக்கு மேல தண்ணி வந்திருக்கு. இந்த ஏரி நிரம்பி வழிஞ்சுதான் ஃபுல்லாவே வந்து ரோடு ஃபுல்லா தண்ணி கீழே ஃபுல்லா போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஆழம். இங்க பாருங்க வண்டியில வர்றவங்க வந்து வண்டியே ஓரளவுக்கு முக்காவாசி வந்து மூழ்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ரோடாவது பரவாயில்ல. இதை தாண்டி அப்படியே இதை பாருங்க, அந்த லெஃப்ட்டுக்குள்ள போனாங்கன்னா இன்னும் சுத்தம். அப்படியே பாருங்க, அந்த லெஃப்ட்டுக்குள்ள எல்லாம் உள்ள வந்து சுத்தமா வந்து வண்டி வந்து லாக் ஆயிடுது. இங்க பாருங்க, அவருதான் வண்டி அப்படியே சீஸ் ஆகி நின்றுச்சு பாருங்க. ஐயோ பாவங்க, ரொம்ப கஷ்டங்க. 3 மாடியும் பாவம். அவர் வந்து மாடு மேய்க்கிறவரு, ரொம்ப கஷ்டங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல வந்து அவர் ஓட்டிட்டு வராரு பாருங்க. பா ஓகே, மாடு இந்த பக்கம் வந்துருச்சு. ஐயோ ஐயோ, ஃபுல்லா இதுக்குள்ள விழுந்துருச்சுங்க, வாய்க்காக்குள்ள விழுந்துருச்சு. இந்த சைடு 2 சைடுமே வாய்க்கா. அங்க பாருங்க மாடு. இது போறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஏன்னா நடுவுல தான் ரோடு, ரைட்டு லெஃப்ட் 2 சைடு ஓரமே வந்து வாய்க்கா. கண்டிப்பா இந்த இடத்துல யாராவது வந்து ஏதாவது மென்ஷன் பண்ற மாதிரி ஏதாவது வச்சே ஆகணும். பாருங்க, நேற்று நைட்டே வந்து புயல் கரையை கடந்துச்சு. ஆனா வந்து காத்து வந்து காத்தோட வேகம் பாருங்க, பிச்சுக்கிட்டு பறக்குதுங்க. மரம்லாம் இன்னுமே பயமா தான் இருக்கு. நிறைய பேருக்கு பாண்டிச்சேரியில எந்த மரம் எப்ப சாஞ்சு விழுவும்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து சேஃப் இல்லாம தான் இருக்குது. நேத்து நைட் அடிச்ச புயல்ல எவ்வளவு பெரிய மரம் சாஞ்சு கிடக்குதுப்பா. இங்க பாருங்க, வேரோட வந்து சாஞ்சு கிடக்கு. இங்க பாருங்க, வேரே வந்து வெளியே வந்து கிடக்கு. எம்மாடி, எவ்வளவு பெரிய மரம் அசால்ட்டா சாஞ்சு கிடக்குது இல்ல. இங்க பாருங்க,
நல்ல வேலைங்க. இது வந்து சாஞ்சு போய் ரோட்ல விழுவாம இந்த இடத்துலயே விழுந்தது வந்து மக்கள் வந்து அந்த பக்கம் போறதுக்காவது ஏதோ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு விஷயம். ஏன்னா இது போய் ரோட்ல விழுந்திருந்ததுன்னா சுத்தமா இந்த ரோடு ஃபுல்லாவே பிளாக் ஆயிருக்கும். இந்த பக்கம் போயிருக்கவே முடியாது கண்டிப்பா யாராலையுமே. இங்க பாருங்க அப்படியே 360 டிகிரிக்கு பாத்துக்கோங்க. ஃபுல்லாவே வந்து தண்ணி தான், ஹெவியா வந்து வாட்டர் தான் எல்லா பக்கமும். கடவுளே கடவுளே கடவுளே. அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டியதான், வெளியெல்லாம் வரவே முடியாது. எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா. இங்க பாருங்க இந்த தெரு அப்படியே பாருங்களேன். ஆக்சுவலா எத்தனை வீடு சைட்ல வந்துருக்கு, நடுவுல வந்து ஒரு சின்ன தெரு தான். அந்த தெரு ஃபுல்லா எவ்வளவு தண்ணி நிக்குது பாருங்க. நம்ம வந்து சென்னையில பாவங்க வருஷம் வருஷம் மழை பெஞ்சு இப்படி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனா பாண்டிச்சேரியில என்ன சொல்றாங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்கு, நாங்க வந்து வீட்டை விட்டு வெளியவே வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு தண்ணி வந்து போயிட்டு இருக்குது பாருங்க. பாக்குறதுக்கே இங்க இருந்து பார்க்கவே பயங்கரமா இருக்கு. உள்ள இறங்கி போனோம்னா கண்டிப்பா வந்து நம்ம கால் முழங்கால் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஃபுல்லாவே இருக்கும். தலைவா இங்க பாருங்க ஆம்புலன்ஸ்லாம் வந்து நிக்குது. இங்க பாருங்களேன், மரம் வந்து எல்லாம் உடைஞ்சு சாஞ்சு விழுந்து கிடக்கு. இங்க பாருங்க ரோட்ல, இங்க பாருங்க. ஐயோ இதுல யாருக்கு ஏதோ என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க ஆம்புலன்ஸ்ல வந்து போறாங்க. இங்க பாருங்க ஐயோ கரண்ட் கம்போங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க இந்த இடத்த. ஐயோ கடவுளே கடவுளே. ஆக்சுவலா வந்து நேத்துல இருந்து வந்து ஃபுல்லா வந்து கரண்ட் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எங்க கரண்ட் விட்டு யாருக்கு என்ன ஆகும்னு தெரியல. இங்க பாருங்க எப்படி கிடக்கு பாருங்களேன், ஃபுல்லா நொறுங்கி விழுந்து போய் கிடக்கு. போஸ்ட் கம்பமே எப்படி கிடக்கு பாருங்க. இங்க பாருங்க இருக்கிற மரம் வந்து ரோட்டை அடைக்குதுன்னு சொல்லி மரத்தை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மரங்க, ஃபுல்லா முறிஞ்சு வந்து கீழே விழுந்திருக்கு. அடிச்ச காத்துக்கு ஒத்த மரமா இங்க நின்றுட்டு இருந்திருக்கும் போல. அதை ஃபுல்லா வந்து எல்லாம் வெட்டி எல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க தலைவா, இங்க பாருங்க பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனு ட்ராக்கே தெரியல, எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்க அரசு பேருந்துகள் ட்ரெயின் எதுவுமே வந்து இயங்காதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாத்துக்கோங்க ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்கை பாத்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து ட்ராக் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. இதுலேருந்து தண்ணியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இடத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டு தான் ரயில் சேவைகள்லாம் வந்து இயங்கும். பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டை பாருங்க, குளம் மாதிரி நிற்கிது. எங்கே பஸ் எங்கே நிற்கிது, ஒரு பஸ்ஸு கூட உள்ளே இல்லை. எந்த பஸ்ஸும் இன்னைக்கு இயக்கவும் இல்லை. அரசு பேருந்துகள் எதுவும் இயங்காதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் பஸ் மட்டும் ஏதாவது எமர்ஜென்சியாக போகிறவங்க போய்க்குவாங்க பக்கத்து பக்கத்து ஊருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக வந்து தண்ணி தாங்க. ஒரு இடம் கூட வந்து தரையே தெரியல. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஃபுல்லா வந்து தண்ணி தான். இதான் வந்து பாண்டிச்சேரி அக்காடு ஹோட்டலு. ஒரு மெயினான ஒரு சிக்னல். இந்த பக்கம் பாருங்க முருகா தேட்டரு ஃபுல்லா வந்து எல்லாம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. இந்த ஏரியா நல்ல மேடான ஏரியா. ராஜீவ்காந்தி சிக்னல் பாருங்க, ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து இது. கிட்டத்தட்ட 4 ஊரை இணைக்கிற ஒரு இடம் வந்து இதுதான் நம்ம பாண்டிச்சேரியில. அப்படி லெஃப்ட் சைடில் பிரிஞ்சு போனீங்கன்னா ஈசிஆர் போயிடலாம், ரைட் சைடில் பாண்டிச்சேரி டவுனுக்குள்ளே போயிடலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா திண்டிவனம், அந்த பக்கம் போனீங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஃபுல்லாக எக்கச்சக்கமாக எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக க்ரௌடு வந்து அவங்கவுங்க நார்மல் லைஃப் அப்படி லீட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் பேரிகேட்லாம் வந்து எல்லாம் சரி பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணாமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்த்துக்கோங்க. ஓகே அப்பாடி நல்லா இருக்குப்பா, நல்லா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. காலையில் ஒரு 8 மணிக்கு இந்த மாதிரி மழை இல்லாமல் தண்ணி ஒரு சொட்டு கூட நிற்காம இந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தலைவா. உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்கே பாருங்க இந்த ஏரியா ரொம்ப சந்தோஷமா வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி அவ்வளோதான் பிளாக் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வராதிங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இங்கே தண்ணி வந்து அதான பார்த்தேன். டெய்லி பார்ப்பேன். டெய்லி பார்ப்பீங்களா? உங்களுடைய வீடியோ டெய்லி பார்ப்பேன் நான். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. சேஃபா இருங்கண்ணா. ஓகேண்ணா. இங்கே பாருங்க தலைவா, வண்டியில் வந்து சைலன்சருக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போய் வண்டியை தூக்கி உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே போயிட்டு வந்தவங்களுடைய நிலைமை தான் பார்த்துக்கோங்க. எக்கச்சக்கமாக தண்ணி வந்து நின்றுட்டு இருக்குது. ஒன்றுமே உள்ளே யாருமே வந்து போக முடியாது. பார்த்துக்கோங்க. போலீஸ் போயிட்டு அங்கே ஃபுல்லாக பேரிகேட்லாம் வச்சு எல்லாம் மறைச்சிடுவாங்க இங்கே வராதிங்கன்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப டேஞ்சரான பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ யூட்டர்ன் போடுறோம். எந்த வழியாவது உள்ளே போயிட முடியுமான்னு பார்க்குறோம். எல்லா வழியும் எக்ஸிட்டு தாங்க, எங்கேயும் என்ட்ரி கிடையாது. கிளம்பு 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 அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே பாருங்கள் இப்படி தண்ணி கிடந்தா என்னதான் பண்ணுறது. இங்கே பாருங்கள் மக்கள் பாருங்கள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே போக முடியாமல் அந்த பக்கம் வீடு இருக்கிறவங்க ஏன்டா வந்தோம் ஏன்டா போகிறோம்னு யோசிப்பாங்க போல். அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிதுங்க இந்த ஏரியா. பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லா மிலிட்ரி வண்டி பாருங்க, ஏபிஎஸ் பஸ் 14 போட்டிருக்கு பாருங்க. ஃபுல்லா பேரிடர் மீட்பு குழு தான். ஃபுல்லா வந்து எல்லாம்
தண்ணி ஆஹா இங்கே பாருங்க எல்லாம் தண்ணி இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நடவடிக்கையெல்லாம் எடுப்பாங்க. இங்கே பாருங்க பேரிடர் மீட்பு குழு வா எப்படி இருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த வண்டியிலேருந்து ஒவ்வொருத்தர் வந்து கீழே இறங்கிக்கிறாங்க. அந்த ஏரியாவை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் கொடுத்துட்டு ஒரு வேளை தண்ணி மோட்ரு வச்சு எடுக்கணும்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் இவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவா இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து பாண்டி டு சென்னை ஈசிஆர் ரோடு, 2-வே ரோடு. அந்த பக்கம் ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. அதனால் அங்கேருந்து மோட்ரு வச்சு தண்ணியை வந்து இந்த பக்கம் வந்து எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் தலைவா, அந்த பக்கத்துலேருந்து வந்து ஃபுல்லாக வச்சு இங்கே மோட்ரு போட்டு எல்லாம் தண்ணி இந்த ரோட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள். இந்தியன் கோஸ்டல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த அளவில் இருக்குங்க. ஈசிஆர்லேயே தண்ணி வந்துருக்குதுன்னா பாண்டிச்சேரியில் மழை என்ன காட்டு இருக்கணும். இல்லைவா இங்கே பாருங்கள் அந்த தென்னை மரத்தை பாருங்கள், உங்களுக்கு எப்படி காற்றடிக்குதுன்னு தெரியும். இப்போயும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெவியான காற்றுங்க. ஆக்சுவலாக புயல் கரையை கடந்துருச்சுன்ட்டாங்க. இப்போ காலையில் டைம் வந்து ஒரு 10:30 ஆகிடுச்சு. சரியான காற்றடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மேற்குலேருந்து கிழக்கு பக்கம் வந்து காற்றடிச்சிட்டு இருக்குங்க. வெஸ்ட் டு ஈஸ்ட் அடிக்குது காற்று. பாருங்க எப்படி பிச்சுக்கிட்டு பறக்குதுங்க. மரத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு தென்னை மரத்தை பார்த்தாலே தெரிஞ்சுருவாங்க பாருங்க. இப்படியே இந்த தென்னை மரம் அத்தனையும் வந்து ரோட்டில் விழுந்துச்சுன்னா என்னங்க ஆகும் சுத்தமாக. ஐயோ அங்கே பாருங்க அதுலேருந்து ஒரு மட்டை கீழே வந்து விழுந்துச்சு. சொல்லி நான் வாயை மூடல, கடவுளே வாய வச்சாலே ஏதாவது ஆகுது. இங்கே பாருங்க பெட்ரோல் பங்க் பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. கண்டிப்பாக இருக்கிற பெட்ரோல் எல்லாமே வந்து காலி ஆகிடும் இன்னைக்குள்ளே. ஏன்னா பெட்ரோல் வண்டிலாம் உள்ளே வர்றதுக்கு ஈசிஆர் வழியாகவும் வந்து வழி இல்லை. இந்த பக்கம் வந்து விழுப்புரம் சைடும் வந்து உள்ளே வர முடியாது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பெட்ரோல் வண்டி வராமல் இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் ஃபுல்லாக எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. பாருங்க பாரதிதாசன் விமென்ஸ் காலேஜ் இது. இந்த ஏரியாவே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுங்க. ஏன்னா மரம் வந்து எக்கச்சக்கமாக வந்து விழுந்து ஃபுல்லாகவே வந்து ஏரியா ஃபுல்லாக சரியான பிளாக். இங்கே பாருங்கள் ஆம்புலன்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள் தீவிரமாக பாவம் எங்கே யாருக்கு என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இங்கே பாருங்கள் வா ஐயோ மரத்தை வந்து அறுத்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா விழுந்த மரத்தை வந்து நடுவில் வந்து ரோடு போகணுன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒயிட் டவுன் ஏரியா வந்து கலெக்ட் பண்ணி போகிற ரோட்டில் இந்த ரோடு மட்டும்தான் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்குது. அதிகமாக வந்து தண்ணி ரோட்டில் நிற்காமல் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலையும் மரம் வந்து கடந்ததுன்னா போக முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விழுந்த மரத்தெல்லாம் வந்து அறுத்து அப்புறப்படுத்திருக்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து மரம் எக்கச்சக்கமாக முறிஞ்சு விழுந்துருக்குதுங்க. இங்கே பாருங்கள் ஒரு நாள் அடித்த காற்று தான் நேற்று நைட்டு. இங்கே பாருங்க ஐயோ ஆம்புலன்ஸு எக்கச்சக்க ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஜேசிபி மிஷின் நிற்கிது. ஃபுல்லாகவே வந்து ஐயோ ஹெவியான காற்று. அங்கே பாருங்க போச்சு காற்று. இங்கே பாருங்க ஒருத்தருடைய கொடை இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு, கொடையே திரும்பிடுச்சு. இங்கே பாருங்க ஃபுல்லாக. ஆனால் இந்த ஏரியாவில் கீழே வந்து தண்ணி நிற்கலை. மரமெல்லாம் அடித்து உடச்சி விழுந்துருக்குங்க. பெரிய சேதம் தான் உண்மையாகவே. ஒயிட் டவுன் ஏரியா வந்து டூரிஸ்ட் வர்றதுக்கு பாண்டிச்சேரியுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் வந்து ஒயிட் டவுன் ஏரியா. இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். பாப்பா புயல் வந்து கரையை கடந்துருச்சுன்றாங்க. ஆனால் வந்து இன்னமும் சீற்றம் வந்து கொஞ்சம் கூட குறையலைங்க. ஊருக்குள்ளே இருக்கிறதுக்கும் இப்போ வந்து நம்ம பீச்சு கிட்ட வர பார்த்தா ஹெவியாக இருக்கே மழை. தலைவா இங்கே பாருங்க அப்பாடி ஒயிட் டவுன் ஏரியா பீச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு மரம் வேரோட பிடுங்கிட்டு போய் விழுந்துருக்குங்க. இந்த பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி இங்கே பாருங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு ஹோட்டல் மேலே போய் வந்து விழுந்துருக்குது மழை. மரம் ஒரு ஹோட்டல் மேலே போய் அந்த மரம் எப்படி விழுந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்பாடி எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கோங்க பாருங்கள். ஐயோயோயோ வாங்க பாருங்கள் இங்கே ஒரு வீடு இருக்குது போல். அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போய் விழுந்து கிடக்கு கிளையெல்லாம். இதெல்லாம் அவங்க எப்போ வந்து அப்புறப்படுத்துறது என்ன பண்ணுறது இப்படி கிடக்கு. பாண்டிச்சேரியில் வந்து வச்சு செஞ்சிருச்சு. விடிய காற்று சவுண்டு சும்மா காதெல்லாம் கிழிச்சுது. அந்தளவுக்குள்ள இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த ஏரியா தெரியுதா. இங்கே பாருங்கள் மரத்தை ஐயோயோயோ இங்கே பாருங்க முறிஞ்சு போய் கிடக்குங்க மரம். எந்த அளவுக்கு வந்து முறிஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஐயோ எவ்வளோ பெரிய மரம். மை காட் வேரோட முறிஞ்சு போய் கிடக்கு. ஐயோ கடவுளே இங்க பாருங்க வா மரத்துடைய வேற எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது முறிஞ்சு போய் இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகி எப்படி வந்து விழுந்து கிடக்கு பாருங்க. அதை வந்து கிட்டத்தட்ட அறுத்து எடுத்துருக்குறாங்க. ரோட்டில் வந்து படாமல் மீதி மரத்தெல்லாம் கிளையெல்லாம் ஃபுல்லாக அறுத்து எடுத்துருக்குறாங்க. ஐயோ இந்த பக்கம் பாருங்க சுற்றி 360 டிகிரிக்கு இந்த ஒயிட் டவுன் ஏரியாவில் இருக்கிற அத்தனை மரமும் உடஞ்சி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
இங்க பாருங்க எல்லா மரமேங்க. நல்ல வேளை அந்த வீட்டுக்குள்ள அந்த பக்கமா விழாம வெளியில ரோடு பக்கமா விழுந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம வந்து இந்த 100 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு அப்படின்னும் போது இந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணோம். அப்பெல்லாம் இந்த ஏரியா அவ்வளோ கிளியரா இருந்தது, மழை கூட அதிகமா இல்லை. பட் பாருங்க, ஒரு நைட்ல வந்து ஒரு இயற்கையை நினைச்சா வந்து உலகத்தையே புரட்டி போட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இதுதான். பாருங்க எந்த அளவுக்கு வந்து மரம் முறிஞ்சு விழுந்துருக்குது பாருங்க. இது எவ்வளவு பெரிய மரம் தெரியுமா? இங்க பாருங்க, அது வேறு பாருங்க, பாடி வேப்ப மரங்க ஃபுல்லா. இதுக்கு பின்னாடி வந்து வீடு, அந்த வீடு பாருங்க பாவங்க எவ்வளோ, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்களோட நிலைமையை கொஞ்சம் பாருங்க. மரம் ஃபுல்லா வந்து நல்ல வேலைங்க இப்படி ரோட்ல விழுந்திருக்கு. அதுக்குள்ள சந்து, ஒரு பெரிய சந்து போல, அந்த சந்துல இருக்கிறவங்களும் வெளியே வர முடியாது, இவங்களும் வந்து வீட்டுல இருந்து வெளியே வர முடியாது. ஓரளவுக்கு வந்து இருக்கிற வெஹிக்கிள்லாம் ஓரளவுக்கு வந்து சேஃப்டி பண்ணி வச்சுட்டாங்க. பட் எந்த அளவுக்கு வந்து காற்று சவுண்டு, இந்த மரம்லாம் விழும்போது இந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த சவுண்டு. ஐயோ, உண்மையாகவே எவ்வளோ பெரிய பயம் தெரியுமா? நைட் டைமில், அது நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு வந்து ஃபுல்லாக அந்த அளவுக்கு சரியான மாதிரி காட்டியிருக்கு. மரம் வந்து அந்த அளவுக்கு வீட்டு மேலே விழுந்துச்சா, வீட்டு மேலே வந்து விழுந்துச்சா, அதை வந்து எடுத்து இந்த பக்கம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சுங்களா? ஓ, அந்த பக்கம்லாம் அங்கப்பா, அந்த பக்கம் ஃபுல்லா வந்து மேல ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. இவ்வளவு பெரிய மரமும் வீட்டு மேல விழுந்திருக்கு. காலையில வந்து எடுத்து அதை இந்த பக்கம் போட்டிருக்காங்க. அவங்க நைட்டு உள்ள தூங்கிட்டு இருந்தவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும்? கடவுளே கடவுளே. ஒரு மரம் வந்து 11:52க்கு ஊந்துதுமா. 11:52க்கு ஒரு மரம். சரி, 11 மணிக்கு வந்து வீட்டு மேல ஊந்துது அந்த மரம். 11 மணிக்கு இந்த மரம் வீட்டு மேல விழுந்துச்சா? இது வந்து 11:52க்கு இந்த மரம் ஊந்து வீடு. இந்த வேப்ப மரம் 11:52க்கு இங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லா உள்ள தண்ணி. வீடே பேந்துருச்சா? வீடே பேந்துருச்சா? இங்க உள்ள போய் பார்க்கலாமா? பாருங்க, வீடே வந்து பேந்து விழுந்து கிடக்குங்க உள்ள ஃபுல்லா. அங்க பாருங்க, மரம் விழுந்து மேல இருந்து தண்ணி எப்படி கொட்டி இருந்திருக்கும், எப்படி வந்து இருந்திருப்பாங்க. நைட் டைம் வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? நைட் தூங்கிட்டு இருக்கும் போது 11 மணிக்கு 12 மணிக்கு முன்னோருக்கு செஞ்சுதான் தெய்வம். 4 மரம் வந்து இந்த மாதிரி யாரும் படிச்சது கிடையாது. 4 மரம் மொத்தம். அந்த மரம் வந்து அது வந்து இது உண்டு பாருங்க. அது யார் செஞ்ச புண்ணியமோ. பாண்டிச்சேரியில புயல் எந்த அளவுக்கு கரையை கடந்திருக்குன்ற நியூஸ் தான் பார்த்திருப்போம். ஆனா பாண்டிச்சேரியில இந்த அளவுக்கு 4 மரமும் வந்து ஒரே வீட்டுல விழுந்து அத்தனை பேர் வந்து அவங்க சொல்றாங்க பாருங்க, யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல. சொல்றேன், உண்மையிலங்க முன்னோருக்கு செஞ்ச புண்ணியம். அந்த வீட்டுல தெய்வத்தை தான் அவங்க எல்லாம் பொழைச்சிக்கினாங்க. ஆனா இத மாரி மரம் வந்து யாரும் பொழைச்சதே கிடையாது. 4 மரம் விழுந்துருக்கு. அப்புறம் வந்து ஜனங்கெல்லாம் ஓடியாந்து எங்களுக்கே காயில தான் தெரியும். எங்க மாமியார் தான் நைட்டோட நைட்டா வந்துட்டாங்களா மீனவர்கள்லாம்? இல்ல, இப்ப காயில காலைல வந்தாங்க. அந்த நேரத்துல எப்படி இங்க வர முடியும்? கண்டிப்பா ஓவரா நெடுக்க மரங்கள்லாம் உழுது, அவங்களுக்கு எதனா ஆபத்து ஆயிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா ஓடியாந்து வெட்டிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. ஆனா வந்து அவங்க வந்து பாத்துட்டு போனாங்க. நைட்டு 11 மணில இருந்து வந்து 4 மரம் வந்து வரிசையா விழுந்திருக்கு. 12 1 மணி வரைக்கும் விழுந்திருக்கு. இப்ப காலையில வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிஷர்மேன் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஃபுல்லா எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மரம் பாருங்க. ஒயிட் டவுன் பாருங்க, புயல் அடிச்சு போய் ஓஞ்சிருச்சு. இன்னமுமே புயல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கரையை கடந்துருச்சுன்னா எங்க கடந்துச்சுன்னு தெரியல. ஏதான் கடக்கு புயல், எங்கேயும் கடந்த மாதிரி தெரியல. பாருங்க, எல்லாம் அடிச்சு ஒழிச்சுட்டு தான் போயிருக்கு இடத்த ஃபுல்லா. பார்க்கவே ரொம்ப பாவமா பரிதாபத்திற்குரிய நிலைமையில இருக்குதுங்க ஒயிட் டவுன். உண்மையாவே பாண்டிச்சேரி மக்களே ரொம்ப ரொம்ப பாவங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய புயல்லாம் வந்து பார்த்ததே இல்லையா. நாங்க வந்து சென்னைக்கு வந்ததை வந்து நாங்க டிவியில பார்த்துருக்கோம், சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நான் கூட அப்படிதாங்க. என் ஊர் வந்து திருச்சி. நான் வந்து சரி அங்க உட்காந்துக்கிட்டு புயல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நிறைய பேர் சொன்னதை வந்து டிவியில பார்த்துருக்கேன் இத்தனை வருஷம். ஆனா நான் இப்ப வந்திருக்கிற டைம்ல பாண்டிச்சேரியில புயல் அடிக்குது, சரி ஒரு கவரேஜ் நம்ம எடுத்து நம்ம ஆடியன்ஸ்க்கு காட்டலாமேன்றதுக்கு வந்ததுக்கு எனக்கே வந்து பயங்கரமா இருக்குங்க. ஒரு புயல்னு அடிச்சா இப்படிதான் அடிக்குமா? ஒரு இயற்கை பேரிடருங்கிறாங்க, இயற்கை சீற்றம்னா இந்த அளவுக்கு இயற்கையுடைய போராட்டாண்டவங்க இருக்குமான்றது வந்து நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு தாங்க தெரியும் சத்தியமா. ஓகே 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 ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து முக்கால்வாசி ஒரு மரம் வந்து சாஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், அது வந்து யார் மேலேயும் வந்து விழுந்துடக்கூடாதுன்றதுனால மறுபடியும் அதை வந்து டோட்டலாக வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கங்க, ஃபுல்லாக வந்து எவ்வளோ டேமேஜ்னு உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள் மரத்தை
கடவுளே, இங்க பாருங்கங்க, இந்த மரம் வந்து வேரோட எப்படி வந்து விழுந்திருக்குது பாருங்க. இந்த ஏரியாலாம் வந்து ஒயிட் டவுன்ல முக்கியமான பீச் ரோடு இது. இந்த வழியா போய் பீச்சுக்கு போய் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான வே இது ஆக்சுவலா. இங்க பாருங்க, உங்க வந்து உள்ள எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். எப்படி விழுந்து எப்படி கிடக்குது பாருங்க. இங்க பாருங்க, எவ்வளோ பெரிய மரம் வந்து சாஞ்சு கிடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த மரம்லாம் வந்து மேலே விழுந்திருக்கு. அது வந்து எடுத்து கீழே சாய்ச்சி போட்டுருந்துருக்குறாங்க. இங்கே பாருங்க. ஐயோ, இந்த காரை பாருங்க. காரை வந்து நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க. உள்ளே வந்து கண்ணாடி உடஞ்சிருக்குதா என்ன ஏதுன்னு தெரியல. காரை சுற்றி இங்கே பாருங்க, மரம் ஏதோ காட்டுக்கு நடுவில் கார் நிற்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா நமக்கு அப்படிதான் தெரியுது. பார்த்தீங்களா? வாடி, எப்பேற்பட்ட மரங்க. இங்க பாருங்க, இது வந்து பீச்சுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வாய்க்கா. ஆக்சுவலா ட்ரைனேஜ் தான் இது ஓடிக்கிட்டு இருக்கும். தண்ணி எவ்வளவு ஓடுது பாருங்க. இங்க பாருங்க, வா, ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் காத்தாற்று வெள்ளம் வந்து, அந்த காற்றாற்று வெள்ளம் வந்து அப்படிதான் போகும்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்சுக்கிட்டு என்ன இருக்குதோ அத்தனையும் அடிச்சுக்கிட்டு போகுங்க. ஐயோ, எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் எப்படி இருக்கேன் பாருங்க தலைவா. அடிச்ச புயல்ல எப்படி இருக்கேன் பாருங்க தலைவா. ஐயோ, இங்க பாருங்க, அப்படியே போஸ்ட் மரமே வந்து இடிஞ்சு போய் விழுந்துருக்குது பாருங்க. அந்த அவ்வளோ பெரிய மரம் வந்து விழுந்து இந்த போஸ்ட் மரத்து மேல விழுந்து, இது எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய போஸ்ட் கம்பம் வந்து கீழே இடிஞ்சு விழுந்துருக்குது பாருங்க. ஐயோ கடவுளே, எப்படி இருக்கு பாருங்களேன். மரத்தை பாருங்க, அங்கே அறுத்து கொண்டுருக்காங்க பாருங்க. நைட்டோட நைட்டா வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டாங்கங்க. இவ்வளோ பெரிய மரம் வந்து விழுந்தும் கூட இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க போஸ்ட் கம்பம். பா, பாருங்க தலைவா, புயல் ஓஞ்சும் கூட ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெயின் வந்து மதியம் 12 மணிக்கு பாண்டியில இருந்து நம்ம திருச்சி பார்த்துக்கோங்க, எடுத்துட்டாங்க கரெக்டா. மதியம் வந்து 12 மணி திருச்சி போற ட்ரெயின். ஆஹா, சாரி, கன்னியாகுமரி வரைக்கும் போற ட்ரெயின். நான் திருச்சியில் போய் இறங்குறதுனால எனக்கு திருச்சி போகுதுன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பாண்டிச்சேரி டு கன்னியாகுமரி வீக்லி ஒன்ஸ் போகிற எக்ஸ்பிரஸ் இது. மதியம் 12 மணிக்கு எடுப்பாங்க. பாருங்க, அடிக்கிற மழையில் புயலில் எல்லாத்துலேயும் எப்படி இருந்தால் என்ன. நம்ம வந்து ட்ராக்கு பார்த்தோம், ட்ராக் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. பட் பொறுமையாக வந்து நகர்த்தி வந்து கொண்டு போகிறாங்க. ஏன்னா விழுப்புரம் தாண்டியெல்லாம் அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வந்து எங்கேயும் ரொம்ப நிற்கலை. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. பாருங்கள் தலைவா, நம்ம போகிற ரோடு இப்படி பாருங்கள், ஓரளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. அது பக்கத்தில் இருக்க ரோடை பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து மினி லாரிங்க. இது வந்து டாடா ஏஸ் மினி லாரி. அதுவே வந்து பாதி வந்து மூழ்கி தண்ணியில் நிற்கிது பாருங்க. ஐயோ, தத்தளிச்சுக்கிட்டு இருக்குங்க பாண்டிச்சேரி. செம்மையாக வந்து தண்ணியில் வந்து தத்தளிக்குது பாண்டிச்சேரி. பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள், ப்ரொவிடன்ஸ் மால் பாருங்கள். பாண்டிச்சேரியோட ப்ரொவிடன்ஸ் மால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஐயோ, அந்த கயிறு கட்டையெல்லாம் அறுந்து தொங்குது. இங்கே பாருங்கள், லாரி ஃபுல்லாக எல்லா லாரியும் வந்து வெளியே எடுக்கவே முடியாது. அவ்வளோதான், தண்ணி ஃபுல்லாக எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து எடுக்க முடியும். யாராவது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணால் அவ்வளோதான், இங்கேயே சிக்கிரும். ஆல்ரெடி சிக்கி தான் நிற்கிதே.